ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் நாம் இப்போ விபூதி யோகம்ன்ற இந்த 10வது அத்தியாயத்தில் இருக்கோம். இதில் அர்ஜுனன் பகவானை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு கேட்க போக, பகவான் ஒவ்வொரு வர்க்கங்களாக எடுக்கிறாரு. ஒவ்வொரு வர்க்கத்துக்குள்ளேயும் அவர் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வர அந்த எண்ணிக்கையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகம். மிருத்யுः சர்வஹரश्चाहम् உத்பவश्च भविष्यताम् கீர்த்திः ஸ்ரீர்வாக்ச நாரீணாம் ஸ்மிருதிர்மேதா த்ருதிः க்ஷமா. சர்வஹரஷ்ச, ஹரஹரனாலே பறிக்கிறது அப்படின்ட்டு. அப்போது சர்வஹரஷ்ச, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பறிப்பவர்களுக்குள்ளேயும் அகம் மிருத்யுஹோ, நான் மிருத்யு தேவதையாக இருக்கேன். ஏன்னா மிருத்யு தேவத்தை என்னத்தை பறிக்கிறாருன்னா அவர் தான் உயிரையே பறிச்சிடுறார் இல்லையா. அதனால் இப்போ பணத்தை பறித்தாலும் சரி, இல்லை வீடை பறித்தாலும் சரி, இல்லை நிலத்தை பறித்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு பொருளை பறித்தாலும் சரி, திரும்ப என்னைக்கான ஒரு நாள் நம்ம மீட்டடலாம், இல்லை நமக்கு கிடைச்சிடும். ஆனால் உயிர் பறித்தா திரும்ப கிடைக்காது இல்லையா. அதனால் உலகத்தில் இல்லை எல்லா பறிப்பவர்களுக்குள்ளேயும் அகம் மிருத்யுஹோ, நான் மிருத்யு தேவதையாக இருக்கேன்னு சொல்கிறாரு. அடுத்து பவிஷ்யதாம்னா உருவாகும் பொருட்களுக்குள்ளே உத்பவக, அதாவது உற்பத்தியாகக்கூடிய செயலாக இருக்கேன். அப்படின்னா என்ன, உற்பத்தி என்னும் செயலாகவே இருக்கேன் அப்படின்னு, அதாவது உருவாகுது இல்லையா, அந்த உருவாகிற செயலாகவே இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்து நாரீணாம்னா பெண்களுக்குள்ள கீர்த்திஹி ஸ்ரீஹி வாக் ஸ்மிருதிஹி திருதிஹி க்ஷமா மேதா. கீர்த்திஹினா புகழ்பெண்ணாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். கீர்த்தி தேவி. ஸ்ரீதேவினா ஸ்ரீதேவியாக இருக்கேன். வாக்தேவி அப்படின்னா வாக்குக்கு தேவியாக இருக்கேன். ஸ்மிருதி தேவி அப்படின்னா ஸ்மிருதினா ஞாபக சக்தி, அந்த ஞாபக சக்திக்கே நான் தேவியாக இருக்கேன். அப்புறம் மேதா மேதானா ரொம்ப சிறந்த அறிவு படைத்தவர்கள், அதனால் மேதா தேவியாக இருக்கேன். பிறகு திருதிஹின்னா தைரிய தேவியாக இருக்கேன். அப்புறம் க்ஷமா தேவினா பொறுமை பூமாதேவியாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறார். இப்போ இந்த இடத்துல பெண்களுக்குள்ளே எதுவாக இருக்கேன் அப்படின்னா, இப்போ ஆண்களுக்கு இந்த குணங்கள்லாம் கிடையாது அப்படின்னா, இங்கே குணங்கள் பற்றி சொல்ல வரல பகவான். அதாவது பெண்களுக்குள்ளே இதெல்லாமா இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தேவதை அதிபதியாக இருக்காங்க. இப்போ புகழுக்கு ஒரு தெய்வத்தை அதிபதியாக இருக்காங்க, அதே போல் பொறுமைக்கு ஒரு தெய்வத்தை அதிபதியாக இருக்காங்க இல்லையா. அதனால அந்தந்த தேவதையாக இருக்கேன், அந்தந்த தேவிமார்களாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அதாவது கீர்த்தி தேவி, ஸ்ரீதேவி, வாக்தேவி, ஸ்மிருதி தேவி, மேதாதேவி, திருதி தேவி, க்ஷமாதேவின்னு ஒவ்வொரு தேவியாக இருக்கேன்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா கீர்த்தி தேவின்றது நீலாதேவி அப்படின்னு சொல்கிறவங்க தான் கீர்த்தி தேவி அப்படின்னு. அடுத்து ஸ்ரீதேவி நமக்கே தெரியும், மகாலட்சுமி. அடுத்து க்ஷமாதேவி, பொறுமைக்கு உண்டான அதிபதினா அது பூமாதேவி. ஏன்னா பூமி தாயாரை விட வேறு யாரும் பொறுமையாக இருக்க முடியாதுல்ல. பொறுமைக்குன்னே இலக்காக இருக்கக்கூடியவங்க பூமாதேவி தான். அதனால் பூமி தேவி. அதனால் இந்த பிரசித்தி பெற்ற அந்த ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி, அந்த 3 தேவிமார்களையும் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ பகவான் என்ன சொல்ல வராரு, உலகத்தில் இல்லை எல்லா பறிப்பவர்களுக்குள்ளேயும் நான் மிருத்யு தேவதையாக இருக்கேன், ஏன்னா உயிரை பறிக்கக்கூடியவர். அடுத்து உருவாகக்கூடிய பொருள்களுக்குள்ள அந்த உருவாகும் செயலாகவே இருக்கேன். பிறகு பெண்களுக்குள்ள கீர்த்தி தேவி, ஸ்ரீதேவி, வாக்தேவி, ஸ்மிருதி தேவி, திருதி தேவி, க்ஷமாதேவி, மேதாதேவின்னு இந்த தேவிமார்களாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து பார்த்துட்டே வரலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.